லுமூட்டில் 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட விபத்தில் அரச மலேசிய கடற்படையின் 10 அதிகாரிகள் மரணமடைந்ததால் பாதிக்கப்பட்ட அவர்களின் 21 பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் PTPTN எனப்படும் கல்வி நிதி கழகம் 1000 ரிங்கேட்டை வழங்கவிருக்கிறது. மேலும் மரணமடைந்தவர்களின் பிள்ளைகளில் எவராவது பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்தால் அவர்களது கல்வி முடியும் வரை கல்வி கட்டணத்தை செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் நிதி சிரமத்தை போக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதோடு இதனை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனுமதித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். எங்களது தரவுகளின்படி அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் 21 பிள்ளைகள் இன்னமும் பள்ளியில் பயில்கின்றனர். அவர்கள் SSPN சேமிப்பு கணக்கை பெறுவதற்கு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜம்ரி கூறினார். அதோடு அந்த பிள்ளைகளுக்கு உதவுவதற்கான திட்டத்தை தற்காப்பு அமைச்சு கொண்டிருக்கக்கூடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.